துதிக்க, ஆராதிக்க, வந்திருக்க உங்கள ஒப்புக் கொடுக்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. அப்பா, இந்த காலை நேரம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு உங்களுடைய பிரசனத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபேலுக்காணி நன்றி. அப்பா, நீரே என் வாழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் என்று கூறத்தக்கதாக உங்களுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, யாவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபேலுக்காண்டி நன்றி. அப்பா, நீரே நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. அப்பா, நான் இந்த ஆட்டுக்குட்டி அப்பா, அப்பா நீங்க தெரிந்த எடுத்த ஆட்டுக்குட்டிகள் ஆண்டவரே. அப்பா, யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களுடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஆவியோடும் உண்மையோடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள மறைந்திருந்து நாங்கள் உங்களை உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஊற்று தண்ணீரா இருக்கிறபடியா நன்றி. அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறபடியினால் நன்றி. அப்பா, உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பும். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கத்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மாலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினா எம்மை நிரப்பும். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினா எம்மை நிரப்பும். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைகளிலே, எலும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்ம பலனும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிட வரம் தருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமேனப்பா, உங்களுடைய ஊற்றி தண்ணீர் எங்களிடத்தில் இல்லாவிட்டால் இந்த இந்த கூட்டம் இந்த இந்த மீட்டிங் நிரப்பட மாறாத ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே. அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நீங்க ஜீவன் அப்பா, நீங்க ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவனை எங்களுக்குள்ள கொடுத்த எங்களுக்குள்ள ஆண்டவரே, நீங்க மகள தந்த இந்த மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் நீங்க ஐயா. அப்பா, எங்கள் இருதயத்தில் உண்மை நாங்க போற்றுவதற்கு உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தாய் தன் சேயை மறந்தாலும் நீரங்களை மறக்காமல் தோளின் மேல் அப்பா சுமந்து அழைத்து வந்து நீங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை பொங்கி பொங்கி எங்களுக்கு அருள தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்களே எங்களுடைய கண்மேலையும் தேவன். அதை காண்டி நன்றி
நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலையிலும் புதிதான கிருபையினால முடிசூட்டுற தகப்பனே, மலை போல துன்பங்கள் சூழ்ந்தாலும் உங்களோட பனி, நீங்க அவைகளை பனி போல ஆண்டவரே அப்பா விளக்கிடும் கத்தரே, மக்கு நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி. பிளவீன நேரமும் என் கிருபை உனக்கு போதும். நீர் அப்பா, நாங்கள் பிளவீனத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூற்றி உங்களுடைய அன்பின் மூலமாக அணைக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஐயா. ஆமேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் அப்பா. உங்களை ஆராதனை செய்வதற்கு கொடுத்த இந்த தகன பலிகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவங்கப்பா உகந்த உங்கள் ஜீவ பலியாக நீங்க அவர்களுக்கு கொடுத்த அந்த உயிருள்ள ஜீவனுள்ள ஆவிக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு இப்பொழுது உங்களோட சமூகத்தில் உங்களோட பிரசனத்தை காணக்கூடியதாக யாவரும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேனே, தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. உடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஐயா. ஹலோ, இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்ந்த சிஸ்டர் டோலி கால்கரை. தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். தேவ செய்திக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரம் எடுப்பா. இப்பொழுது இன்றைய நாளை தேவ செய்தியை கொண்டு வர சிஸ்டர் ரூபி இந்தியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரூபி. ஐயா பிரைஸ் லார்டுங்கய்யா. பிரைஸ் லார்ட். இந்தியாவிலிருந்து திடீரென அழைத்தேன். கர்த்தருடைய கிருபையினால வந்து விட்டீர்கள். இப்போ உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி ஐயா சொல்றாரு, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் எந்நேரம் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனா இருக்கிறார். பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த மாம்சீகமான பலன் மட்டும் போதாது. பாருங்க, நம்முடைய சுய பலத்தை வைத்து இந்த உலகத்திலே வெற்றிகரமான வாழ்க்கையை சவால்களை மேற்கொள்ளுத பாருங்க போதாது. அதனாலதான் சொன்னாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே. பாருங்க, ஒரு அபாரமான வல்லமை, அப்பாற்பட்ட சக்தி, பாருங்க தேவனுடைய அனுகூலமான ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாருங்க பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய உன்னதமான பலத்தை நம்மையிலே பாருங்க ஊற்றி கொண்டே இருக்கிறார். இந்த பலனை வைத்து நாம் என்னெல்லாம் செய்ய முடியும் பாருங்க. கர்த்தருடைய பலனை வைத்து இந்த பூலோகத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிள்ளைகளை நேர் வழியிலே நடத்த முடியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆலோசனையின்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும். படிப்பிலே வெற்றி பெற முடியும். தரித்திரத்தின் மத்தியிலே ஐஸ்வர்ய சம்பனராகிய கிறிஸ்துவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்று பாருங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை இந்த பூமியில நாம பாருங்க ஓடி ஓடி உழைக்கலாம். ஆனா பணம் நம்ம கிட்ட தங்கணும், ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட தங்கணும்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இதை நாம் ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அருமையாக நமக்கு பாருங்க விசுவாசிக்க கூடியதா இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு நாம் போவோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-14 வரை. கர்த்தர் பாருங்க எப்போதுமே நல்ல ஒரு பலமுள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. பாருங்க, எப்போதும் உயர்ந்த இடத்துல அந்தஸ்திலே பேர் பிரஸ்தாபத்துல இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேடி போகிறதே இல்லை. பாருங்க, அவர் எளியவனை பார்க்கிறார், குப்பையில இருக்கிறவனை பார்க்கிறார். அதனாலதான் தாவீது பாருங்க சொல்லுவாரு, நீர் பாருங்க புழுதியிலிருந்து என்னை தூக்கி நீர் ஆண்டவரே, குப்பை மேட்டிலிருந்து ஆடுகளின் அந்த சாணி மேட்டிலிருந்து என்னை உயர்த்தினீங்க. அவருடைய சகோதரர்கள்லாம் எலியாப், சம்மா, அபினதாப்னு லெப்ட் ரைட் போட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ்ல இருந்த பாருங்க வாட்டசாட்டமான இளைஞர்களை கர்த்தர் தேடவில்லை. ஏன்? அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க மார் தட்டி கொள்வார்கள். என்னுடைய புஜ பராக்கிரமும் என்னுடைய பாருங்க பேக்ரவுண்ட் அரசாங்க பேக்ரவுண்டு அப்படி மார் தட்டி கொண்டு மகிமையை அவர்களுக்கு எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் மகிமை கர்த்தருக்கு போய் சேர வேண்டும் என்றால் இருக்கிறதுலயே அடிமட்டத்துல கிடக்கிற மனுஷனை, எளியவனை பாருங்க சிறியவர்களை கர்த்தர் எடுத்து தூக்கி அவர்களை கொண்டு அபாரமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு என்று பாருங்க மகிமையை செலுத்தக்கூடிய அப்பேற்பட்ட உயர்வான நிலைக்கு கொண்டு செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் பாருங்க இந்த கிதியோன் என்கிற ஒருத்தரை பிடிக்கிறார். பாருங்க, இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் அறிந்ததே. மீதியானிய ஜனங்கள் பாருங்க இஸ்ரவேலரை முற்றுகையிட்டு அவர்களை பாருங்க அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கிதியோன் பாருங்க ரொம்ப பயந்து நடுங்குகிற மனுஷனா இருக்கிறான். அவன் என்ன காரியத்தை செய்கிறான்? எப்பேற்பட்ட ஒரு ஆளை போய் கர்த்தர் தேடி பிடிக்கிறார் பாருங்க. ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று மீட்பை கொடுக்கும்படி ஒரு பெரிய ராணுவ வீரரை தேடி போகலங்க ஆண்டவர் வந்து. ஆனா எப்படிப்பட்ட ஆட்களை பிடித்து கர்த்தர் எப்பேற்பட்ட பலனை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் சொன்னாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றரை கலக்கும் போது நாம் எப்பேற்பட்ட மனிதர்களாய் மாறிவிடுகிறோம் பாருங்க. அதற்கு இந்த சம்பவம் பாருங்க நமக்கு மேலும் உதவியாக இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் நாம் வாசிப்போம்.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பாருங்க, அவனே மீதியானவருடைய கைக்கு எப்படியாவது இந்த கோதுமைய காப்பாத்திரணும், அவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் அப்படியே வந்து எடுத்து அபகரிச்சுட்டு போயிருவாங்களேன்னு பயந்து போய் ஆலை, பாருங்க அந்த ஆலைன்னா என்னன்னா திராட்சை பழம் பிழிகிற அந்த சாறு பிழிகிற இடத்துல அங்க போய் போரடிச்சிட்டு இருக்காரு. தூதன் பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர்னா வேதாகமத்துல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் வருதோ அதெல்லாம் கர்த்தரே இறங்கி வர்றாரு. அப்படிதான் வந்து மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இறங்கி வந்து கூப்பிட்டல, பயந்தாங்குழியாகி கிதியோனே எங்க வா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பயந்து நடிக்கிட்டு இருக்க? கர்த்தருடைய பேச்சும் கர்த்தருடைய செயலும் பாருங்க வித்தியாசமானது. பயந்தாங்குழிய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அவருக்கு பாருங்க, கிதியோனுக்கு அந்த வார்த்தையை கேட்டோடனே அவருக்கே ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கும். ஆண்டவரே, நானா பராக்கிரமசாலி? நான் எவ்வளவு பெரிய பயந்து போய் நடுங்கி கொண்டிருக்கிற மனுஷன், இந்த மீதியானியர் கண்ணுல நம்ம பற்றக்கூடாதேன்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் போரடிச்சிட்டு இருக்கேன், என்னைய நீங்க பராக்கிரமசாலி? 14ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பாருங்க, நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுவாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு படிக்கிற பிள்ளை ஆயத்தமே படல, லெசன்ஸ ப்ரிப்பேரே பண்ணல, ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும்னா கண்டிப்பா வராது. ஏனென்றால் அங்க வசனத்துல போடப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஒரு போர் முனையிலே போய் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த குதிரையை பாருங்க யுத்தத்திற்கு பழக்குவிக்க வேண்டியதா இருக்கிறது. யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய பாருங்க நிறைய காரியங்கள் இருக்கு. நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் இருக்கு. பாருங்க, அதனாலதான் சாலமோன் சொன்னாரு, குதிரை முதல்ல ஆயத்தமாக்கப்படணும். பாருங்க, நாமளா போய் புஜ பராக்கிரமத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. நாம ஆயத்தப்படும் போது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தோட போ, உன்னை வெற்றி பெற செய்கிறது நான். இங்க அததான் சொல்றாரு கிதியோன்ட்டு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பாருங்க, கர்த்தர் நான் கூட இருக்கிறேன். அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். இதுவரைக்கும் எத்தனையோ போர்களை யுத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டு பாருங்க ஜெயித்து வந்திருக்கிறார்கள். அவர்களோட இருந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் இன்னைக்கு உன் கூட இருக்கேன், உன்னைய முன்னாடி அனுப்புறேன், நீ போ, உனக்கு முன்னாடி நான் சென்று கொண்டு இருக்கிறேன். யெகோவா நிச்சயாக யுத்தத்தில் வல்லவராக, இராணுவங்களின் தேவனாக நான் செல்கிறேன். பாருங்க, ஆண்டவர் வந்து அப்படியே அவரா இறங்கி இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தை செய்து விட முடியாது. ஒரு மனிதனுடைய உதவி அவருக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் கிதியோனை பிடிச்சாரு. அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை இதுதான். கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். அந்த பலத்தோட பிசாசுகளின் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். பில்லி சூனியங்கள் பாருங்க, குடும்பத்திற்கு விரோதமா இருக்கிற பிரிவினை ஆவிகளை மேற்கொள்ள முடியும். ஏன் நம்மை பாருங்க, நமக்கு முன்பாக செல்லுகிறவர் மரணத்தை பார்க்கிலும் எல்லாவற்றையும் பரிகரித்த வெற்றி வேந்தன் நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த கிதியோனுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க, எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கணும், என்ன செய்யணும். பாருங்க, ஏன் இவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்னா, அந்த யுத்தத்திற்கு செல்வதற்கு கிதியோனை ஆயத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கிதியோன் கிட்ட இருக்கிற பாருங்க நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்து சொன்னாரு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்ப்போம். 5-6 வசனம் பாருங்க, ஒரு தண்ணி ஓடுகிற அந்த நீரோடைக்கு பக்கத்துல நீ கூட்டிட்டு போ, அந்த ஜனங்களை தண்ணீர் அன்னைக்கு கூட்டிட்டு போ. யாரெல்லாம் பாருங்க அங்க போடப்பட்டிருக்கோம், தண்ணீரை வந்து நாய் மாதிரி நக்கி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு 6ஆவது வசனத்தை போடப்பட்டிருக்கோம், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேரை நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். ஏன் இந்த 300 பேரை மட்டும் கர்த்தர் வந்து சூஸ் பண்ணாரு? பாருங்க, தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல அநேக ஜனங்கள் என்ன போடப்பட்டிருக்குன்னா, முழங்கால் ஊன்றி குனிகிறவன். பிரமாணமே என்னன்னா, என்னை அன்றி வேற தேவர்களை பாருங்க பணிந்து கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தண்ணி முன்னாடி முழங்கால் ஊன்றி. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்
இன்றைக்கும் யூத ஜனங்களுக்கு மத்தியில ஒரு வழக்கம் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவனுக்கு முன்பாக மட்டும்தான் முழங்கால் படியிடுவாங்க, வணங்குவாங்களே தவிர மத்தபடி எதுக்கு முன்பாகவும் அவருடைய முழங்கால்களை முடக்கவே மாட்டார்கள். அப்ப இவங்க பாருங்க, கர்த்தர் அதனாலதான் சொல்லாரு, யாரெல்லாம் நிமிர்ந்து நின்று கையால அள்ளி குடிக்கிறானோ அந்த 300 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கோ. பாருங்க, அந்த 300 பேரை மட்டும் நீ வச்சுக்கோ. ஆனா இங்க போடப்பட்டிருக்கோம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த மீதியானியரில் எப்படி இருக்கிறாங்களாம்? மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டிக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். இந்த கிதியோனும் அந்த அவனுடைய வேலைக்காரனாகிய பூராவும் ஒரு பெரிய மலையில இருந்து பாக்குறாங்க, அவங்க பள்ளத்தாக்குல கீழே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எப்படி இருக்குதான்? வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, திரள் கூட்டமான ஜனம். நம்முடைய சக்திக்கு, கிதியோனுடைய சக்திக்கு பாருங்க, கிதியோன் இதுக்கு முன்னாடி போய் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளல பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அனுபவமே அவருக்கு இல்ல. என்ன செய்யணும் ஏது செய்யணும் எதுவுமே தெரியாது. கர்த்தர் அவனை பலப்படுத்தி கொண்டே வருகிறார், கைட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சொல்லுகிறார், இதன்படி செய், இப்படி செய் அப்படின்னு. 300 பேரை சூஸ் பண்றாரு. அன்றைக்கு ஆபிரகாம் பாருங்க, லோத்துவை பிடிச்சிட்டு போயிருவாங்க அந்த 5 ராஜாக்கள், சோதம் கோமார. அவரும் பாருங்க, ஆபிரகாமுடைய வீட்டு வேலையில அவர்கள் வீட்டு வேலை செய்யறவங்க 318 பேரை கூட்டிட்டு போய் அந்த ராஜாக்களின் மேல் பவுஞ்சுகளாய் விழுந்து ஒரு தேசத்தினுடைய ஆட்களை மாத்திரமல்ல, பொண்ணு பொருளை எல்லாத்தையும் மீட்டிட்டு வந்துருவார். அப்ப ஆபிரகாமோட இருந்து யுத்தத்தை செய்தவர் யார்? அந்த 318 பேரோட இருந்த அந்த பெலன் யார்? ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமோட சென்று யுத்தத்தை பண்ணினார். பாருங்க, இப்ப இன்னைக்கும் 300 பேர் அந்த கிதியோன் பாருங்க செலக்ட் பண்ணிட்டாரு, எல்லாம் சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்றாரு. பாருங்க, யுத்தத்துக்கு போகிறவங்க ஒரு பெரிய ஈட்டி, கேடகம், அருவாள் அப்படி எடுத்துட்டு போகாம, வில்லு, அம்பு அப்படி எல்லாம் எடுத்துட்டு போகாம இங்க வித்தியாசமான முறையிலே போர் நடக்க போகிறது. என்னென்ன கையில கொடுக்குறாரு பாருங்க, ஒரு எக்காலம், ஒரு காலியான ஒரு மண்பானை, அப்புறம் ஒரு தீவெட்டி. பாருங்க, எல்லாருக்கும் அந்த செலக்ட் பண்ண அந்த ஆட்களுக்கு கூட அப்படியே ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்திருக்கும். என்ன வித்தியாசமான இருக்கு, இத வச்சு எப்படி இந்த வெட்டுக்கிளிகளை போல படுத்து கிடக்குற இந்த மீதியானியரையும் அமலேக்கியரையும் நம்மால எப்படி ஜெயிக்க முடியும்? அருமையானவர்களே, நம்முடைய மண்ட மூளைக்கு பாருங்க எட்டாத காரியங்களை கர்த்தர் அபாரமாய் செய்கிறவர். நமக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. நம்முடைய கையின் பிரயாசம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலைகளை வைத்து நம்மை நாமே நிதானிக்க கூடாது. கர்த்தர் பாருங்க, யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் எப்பேற்பட்ட பாருங்க மாபெரும் வெற்றியை கொடுக்க அவராலே முடியும். ஏனென்றால் நம்முடைய சார்பிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலனாகவே கர்த்தர் இருக்கிறார். தாவீது அதனாலதான் சொல்வாரு, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, அவர் இருக்காங்க. ஒரு சேனையே எழும்பி வந்தாலும் அந்த சேனையவே நான் முறியடிப்பேன். இங்க கிதியோன் பாருங்க, இவருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் வருது. இந்த பாளையத்து பக்கத்துல போய் தான் பாப்போம் அவங்க என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அந்த பாளையக்காரன் அந்த மீதியானவருடைய நிலவரம் எப்படி இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் முழுவதும் கவிழ்ந்து கிடந்தது. ஒரு பெரிய சொப்பனத்தை காண்கிறாங்க பாருங்க. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா நான் ஒரு சொப்பனத்தை காண்கிறேன். ஒரு பெரிய அங்க ஒரு குறிப்பா போடப்பட்டிருக்கும், சுட்டிருந்த அப்பம். பாருங்க, வார்கோதுமை அப்பத்தை சுட்டுதான் அந்த ஜனங்கள் புசிப்பாங்க. சுட்டிருந்த அப்பம், நல்ல தணல்ல சுடப்பட்ட அப்பம் பாருங்க உருண்டு ஓடி வந்து அந்த மீதியானருடைய கூடாரத்தை முழுவதுமாக கவிழ்த்து போட்டது. அந்த அப்பம் யாரு பாருங்க, யோவான் புஸ்தகத்துல யோவான் சொல்லுவாரு, நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். பாருங்க, அன்னைக்கு அந்த சுடப்பட்டிருந்த அப்பம், சுட்டிருந்த அப்பம் எப்படி மீதியானியருடைய அந்த அவர்களுடைய பாருங்க அந்த கூடாரம் மட்டுமில்ல அந்த மீதியானியரையே கவிழ்த்து போட்டது. இந்த கிதியோன் போய் என்ன செஞ்சாரு பாருங்க, எக்காலத்தை ஊதுனாரு. கிதியோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், ஒரு முழக்கத்தை முழங்கினாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க, தீவெட்டிய பாருங்க எடுத்து கையில பிடிச்சாங்க, மண்பானைய உடைச்சாங்க. அது மட்டும் தான் செஞ்சாங்க. இந்த இப்படி யுத்தத்தை எந்த மனுஷனும் இந்த உலகத்துல மாத்திரல இனி வர எந்த பாருங்க காலகட்டங்களையும் செய்திருக்கவே முடியாது. வித்தியாசமான ஒரு யுத்தம் நடந்தது. அங்கே கர்த்தர் அங்கே முறியடித்தார்.
ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல அந்த மீதியானியரை முறிய அடித்தார்கள். வசனத்துல போடப்பட்டிருக்க, மீதியானியர் மீண்டும் தலையெடுக்க கூடாதபடிக்கு பாருங்க அவங்கள ஓட ஓட துரத்துனாங்க. அதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் பெலனாயிருந்தார். அங்க அதுல குறிப்பு பாருங்க, சுட்டிருந்த அப்பம். அந்த மனுஷனுக்கு, அந்த மீதியானுடைய கண்களுக்கு கர்த்தர் பாருங்க ஒரு பயமும் திகிலையும் அவர் உண்டாக்கி விட்டார். இந்த கிதியோன் யுத்தத்திற்கே போல முன்னாடி அவர்களுக்கு திகிலும் பயமும் பிடித்து விட்டது. சுட்டிருந்த அப்பம் உருண்டு ஓடி வந்து கூடாரத்தை கவிழ்த்து போட்டது. அருமையானவர்களே, அன்றைக்கு கல்வாரிக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கர்த்தர் இவ்வாறு வெற்றியையும் பலனையும் கொடுத்து அவர்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வாழ வைத்திருப்பார் என்றால், கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாருங்க நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தின் மேல் சுமர்ந்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக பாருங்க வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து கல்வாரியில சுடப்பட்டார், அக்னியினாலே தகனிக்கப்பட்டார். பாருங்க, அப்படிப்பட்ட அப்பமாகிய கிறிஸ்து பாருங்க நமக்கு பலனா இருக்கிறார். அவர் சொன்னாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இன்னைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4:13 பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்வார். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவங்களுக்கு வெளியில பலனா இருந்தார். இன்னைக்கு அந்த கிறிஸ்து நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்கு பலனா இருக்கிறார். ஒரு பெரிய தேசத்தின் ஜனங்களையே அன்றைக்கு ஒரு கிதியோன், ஒரு சாதாரண மனுஷனை உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று அவர்களை தீர முறியடிக்க முடியுமானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இன்னைக்கு நாம போய் பாருங்க, ஏதோ ஒரு பெரிய தேசத்தோட ஒரு பெரிய மனுஷங்களோட யுத்தம் செய்யாவிட்டாலும் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிரி இருக்கான். அவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி. அவன் பிசாசானவன், திருடனாகிய பிசாசு, அழிக்கவும் கொல்லவும் பாருங்க எல்லாவற்றையும் திருடவும் வருகிறான். எதை திருடுகிறான்? சரீர சுகத்தை திருடுகிறான், கையின் பிரயாசத்தை திருடுகிறான், பிள்ளைகளின் ஞானத்தை திருடுகிறான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எதிராளி பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலனா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பாருங்க, கல்வாரியிலிருந்து வருகிற அந்த பலனை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களா இருக்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற பிசாசை பார்க்கிலும் பெரியவர், கோடி மடங்கு பெரியவர் நம்ம கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட சவால்களையும், எப்பேற்பட்ட வியாதியையும், மரணத்துக்கு ஏதுவான வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த வியாதியையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் பெறுவீர்கள். ஜெயிக்க வைக்கிற கிறிஸ்து உங்களுடனே கூட இருக்கிறார். பாருங்க, நமக்கு இருக்கிற பலன் போதும். இன்னைக்கு பாருங்க, நாம கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை. எதற்கும் பாருங்க நாம நிற்கதியற்ற நிலைமையில இல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய கிறிஸ்து, இன்னைக்கும் ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நமக்காக பாருங்க பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற உற்ற தோழனாய், உயிர் நண்பனாய் பாருங்க எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தோற்று போய் கிடக்கிற எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எப்பேற்பட்ட பாருங்க அகல பாதாளத்தை மேல குழியில நான் போய்கிட்டு இருக்கேங்க, கடன் பிரச்சனை அமழ்த்தி கொண்டு இருக்குதுங்க, ஒரு காலம் மேல வச்சா ஒரு கால் கீழே போயிட்டு இருக்குது. உங்களை கர்த்தர் கரம் பிடித்து தூக்க விரும்புகிறார், உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இதற்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவர், என் உள்ளத்துல வாங்கப்பா, நான் இந்த உலகத்துல ஜெயிக்கிறவனா நான் வாழ விரும்புகிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவளா நான் வாழ விரும்புகிறேன். இந்த தரித்திரத்தை நான் ஜெயிக்கணும், என் குடும்ப பிரச்சனையை ஜெயிக்கணும், பிரிவினையை ஜெயிக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா அமையணும். பாருங்க, இந்த உலகத்திலே 4 பேர் போல நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரேன்னு நீங்க அவருக்கு வாயை திறந்து இடம் கொடுத்தா போதும். உள்ளத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம், அழைப்பு கொடுத்தா போதும். அவர் வரும்போது உள்ளத்திலே பாருங்க சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன். இந்த சுட்ட அப்பம் பாருங்க, இந்த அப்பமாகிய கிறிஸ்துவை நீங்கள் வாங்கி உள்ள புசிக்கும் போது, அவருக்கு உள்ள இடம் கொடுக்கும் போது நீங்கள் சரீரத்திலே பலன் அடைகிறவர்கள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் தாவீதை போல நீங்க நிமிர்ந்து சொல்லலாம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்க பாருங்க மேற்கொள்ள கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, வானொலியோடு இணைந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், மகேந்திரன் ஐயா, லெசி ஐயா,
மற்றும் கர்த்தாவே வானொலியின் குடும்பத்தார் எல்லார் மேலையும் இயேசு ஆண்டவரை வேத்துகிறோம். வானொலியை செல்லும் இடமெல்லாம் கர்த்தாவே இயேசு ஆண்டவரை வேத்துகிறோம். எல்லாருடைய முழங்காலும் முடங்குகிற நாமம், எல்லாருடைய நாமும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிற நாமம். கர்த்தாவே பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. கர்த்தாவே இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட வைக்கிற ஆவியானவருடைய வல்ல பெரும் கிரியைகள் கர்த்தாவே ஒவ்வொரு வீட்டின் பேரிலே நீர் செய்கிறபடியால் நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவர்களே ஆகும் என்று சொன்னீரையா. கர்த்தாவே ஆவியானவருடைய யுகம் ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே கடந்து வருவதாக, அவருடைய பலன் ஒவ்வொரு சரீரங்களையும் தொட்டு கர்த்தாவே பலப்படுத்துவதாக. கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய மனதிலும் சமாதான பிரபுவை நாங்கள் உயர்த்துகிறோம். உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே செய்தி செல்லும் இடமெல்லாம் இயேசு ஆண்டவர் உயர்ந்திருப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் எஸ்தர் ரூபி அவர்களே. இன்றைய நாளிலே ஆண்டவர் என் பெலன் என்ற தலைப்பிலே ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை எடுத்து அந்த வசனத்தை நியாயாதிபதி 6:11-14 தொகுத்து இந்த 2ஐயும் தொகுத்த நீங்கள் கடைசியிலே சிலுவையிலே கொண்டு வந்து நிறுத்தி முடிவிலே அதை எங்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். ஒரு அருமையான செய்தி. இன்றைய நாள் திடீரென அழைத்தேன், திடீரென வந்து வழிநடத்தினீர்கள். ஆவியானவர் உங்களோட கூட இருந்திருக்கிறார். அல்லவனால் இப்படியான செய்தியை கொடுக்க முடியாது. திடீரென அழைத்த உடனே வந்து செய்தி கொடுத்துருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. உடனடியாக உங்களை கோல் பண்ணி வந்ததுக்கு நன்றி சொல்றேன். மேலும் கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். நன்றிங்கய்யா. நன்றி. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே செய்தி கொடுத்தவர் எஸ்தர் ரூபி. கர்த்தர் அந்த மகளை அபரிதமாக ஆசிரியப்பாடாங்க. நாங்கள் முடிவு செய்யறதுக்கு முதல் சிஸ்டர் கவிதா அழைக்க போறோம். அவர் வந்து ஒரு துதித்து ஆராதித்து பின் முடிவு செய்து எடுப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கவிதா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்தில் இருந்து கனடாவுக்கு வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்க நீங்க வழி நடத்துங்களாமே. ஆமீன். சூத்திரம். ஆவியானவரே உடைய கரங்களுக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஜீவன் உள்ளது வாதி தேவனே உடைய நாமத்துக்கு கூடி கூடி ஸ்தூத்திரம். பரலோக தேவனே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மட்டு நேரமும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகள் ஓடும் தேவாவியானவர் நீங்கள் கூட இருந்தீங்களே அப்பா. உடைய மகிமை தொடர்ந்து வெளிப்பட போறதுக்காய் சூத்திரம், 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 சூத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். செங்கடலை வெற்ற செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். செங்கடலை வெற்ற செய்தவர் சீக்கிரத்தில் வெற்றி தருவார். யோர்தானை நிற்க செய்தவர் நம்பாரத்தை ஆளுகை செய்வார். யோர்தானை நிற்க செய்தவர் நம்பாரத்தை ஆளுகை செய்வார். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுகந்தரிப்போமே.
யோசுவாவின் சந்ததி நாமே தேசத்தை சுகந்தரிப்போமே. உடன்படிக்கை பட்டி நம்மோடு ஊரு ஊராய் வலம் வருகுதே. உடன்படிக்கை பட்டி நம்மோடு ஊரு ஊராய் வலம் வருகுதே. துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின்தொடர்வோம். தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின்தொடர்வோம். துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். அச்சமின்றி துணிந்து செல்லுவோம், அறிக்கை செய்து ஆட்பெரிப்போம். அச்சமின்றி துணிந்து செல்லுவோம், அறிக்கை செய்து ஆட்பெரிப்போம். கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். கால் மிதிக்கும் அவ்வுடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் சேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. தேசத்தின் எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன, கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகின்றன. துதிப்போம் சாத்தானை மீதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. அல்லேலூயா. அதுவாதி தேவனே அப்பா, இந்த வேளையிலும் காவியானவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை ஆண்டவரே கூட இருந்த ஆண்டவரே தொடர்ந்து நடத்த வேணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. பரலோக தேவனே உம்முடைய கரங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் பெரியவர் ஆண்டவரே. நீங்கள் மாறாத தேவன், நீங்கள் மகிமை நிறைந்த தேவன், நீங்கள் அக்கினியான தேவன், நீங்கள் கண்மலையான தேவன் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய தெய்வமே ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா கோணலானவைகளை சுவைப்படுத்துகிற தெய்வமே. நீர் ஒருவர் பெரியவர், 10,000ங்களில் சிறந்த தெய்வமே. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா. இந்த இணைப்பிலே ஆண்டவரே தொடர்ந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து வெளிப்படுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமை உள்ளதாய் ஜீவன் உள்ளதாய் புறப்படத்தக்கதாக ஆண்டவரே. யோசுவாவின் சந்ததிகளை போல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர்
அப்பா இந்த நாட்கள்ல நீங்கள் கிரியை செய்யுங்க பரிசுத்தரே, உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ள தேவனே, நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடக்கம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, ஆவியானவரே சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த சங்கமம் ஒளிபரப்பூடாக தேவனுடைய மகிமை ஆண்டவரே, தேசங்கள் உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மகிமையடைய போறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நினைப்பை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இதற்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவரே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. புதிய பலத்தை, புதிய உற்சாகத்தை, கிருபைகளை, தாளந்துகளை கொடுங்க கர்த்தருடைய ஆவியானவரே. உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே. இதை முன்னின்று நடத்துகிற ஆண்டவரே மகேந்திரன் பிரதரை உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம், தேவ பிரசன்னத்தினால மூடுகிறோம். ஆவியானவரே தொடர்ந்து அற்புதம் செய்யுங்க, தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த நினைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் அக்கினியா எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் கவிந்தா, யாழ்ப்பாணம், ஸ்ரீலங்கா. இந்த மகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளே நாங்கள் இதுவரை இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தினோம். தேவ செய்தியை கேட்டோம். ஆண்டவரே என் பிள்ளை என்ற தலைப்பில் செய்தியை கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக ஆவியானவர் வழிநடத்தினார். இன்றைய நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறோம். முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வன்கோர் அழைக்க போறேன். Praise Lord, Sister Rajani Alangaramani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. Close in prayer, please. Amen. 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 First of all, we would like to thank Sister Esther Ruby for being able to come and join us with a short notice and acknowledging the call. May the Lord bless her and her call and her family. And also for the wonderful word that she brought forth. Even as the day, so shall thy strength be. That is what the word says. And she proved that from the word of God, from 3 different ways, from Habakkuk, from Gideon's life, from, even from the Lord himself, coming us and giving us that victory and strength in our own lives from the cross of Calvary. So that was a wonderful word. Challenging our faith and our relationship with the Lord and the strength for our day unto day. Thank you for that word too, Sister Esther Ruby. God bless you. And at this time, let's go into prayer. And before that, we have so many handmaidens of the Lord that have joined us along with Brother Mahindran, who has been hosting our program. So, Lord, we thank you, Lord, once again, Father, for this Saturdays and the weekend that is coming up. It's Saturday and Sunday together. But, Lord, we thank you, first of all, for this wonderful day, Lord, that you have given us early hours of the morning, Lord, even as Brother Mahindran has been, Lord, deriving all the way from even Victoria, British Columbia, Canada, hosting his program, Lord. We hours of the morning at 5 a.m. And Lord, and others that have been joining from all the rest of the continents of the world, Lord. We thank you for all of them. And also, Lord, for Brother Leslie and Sister Rita, who are also attending Sister Janet's book release today, Lord. And bless them also, Lord, as they have been there together, Lord. And we remember all of them, Father, with all that you have done and all that you have been, Lord, already for this wonderful day. And for many that have already listening, Lord, and been blessed by wonderful the message, and also the handmaidens that have been coming and praying and worshiping and adoring, bringing forth your adoration, Lord, towards you in the name of Jesus. First of all, with Sister Mayala, who came from all the way from Sri Lanka, Colombo, Sri Lanka, for coming and worshiping. And following that, we had Sister Midula all the way from Stuttgart, Germany. And following that, we had Sister Anand Raja Sujata from Kalinochi.
And following that, we had Sister Dolly coming and joining us from Calgary, Alberta, and Kavi Kavinta all the way from Jaffna, also joining us from Jaffna, Sri Lanka, who brought us the last the worship as well. All of these handmaidens have been worshiping and praising and thanking the Lord, bringing such a wonderful time of worship together. Many have been blessed by it. Many have been joining them, Lord, together. And so we thank you, Lord, a wonderful way, Lord, that you have been coming forth, Lord, through the ways in only we can be blessed, Lord Jesus, as we agree together as one man and worship you, Lord, in spirit and in truth, Lord. You have been exalted, magnified, glorified, and lifted up, Lord, at this time. So we thank you for that wonderful way you have been blessing us today. And even as we come tomorrow, Lord, we entrust, Lord, Sunday services already into your hands, that people are getting ready with their churches and time zones and places, Lord. And as we come and gather together, Lord Jesus, tomorrow morning for our Sunday worship and praise giving and thanksgiving to you, Lord, coming before you, Father, on a Sunday as well tomorrow. We entrust it all in Jesus' name we pray. Amen and amen. Thank you, Sister Rajini Alangaramani, for your closing prayer. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்து நேரம் பார்க்காது தன்னுடைய நாமத்தை மயப்படுத்த வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், வந்து உற்சாகப்படுத்தினீர்கள், எங்களை ஆறுதல் படுத்தினீர்கள், சங்கம வானொலிக்காக ஜெபித்தீர்கள், உபவாச துதித்தீர்கள், ஆராய்த்தீர்கள், பாட்டு பாடுறீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமில்லை, தேவ செய்தி கூட மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். 97 ரேடியோவில் இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்காக நன்றி. மறு உலகத்திலையும் அந்த செய்தியை கேட்கலாம். இன்றைய நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோமா? எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. சிஸ்டர் மேகலா வாஸ் மைக் ஓன் பண்ணுங்க. டொலி மைக்கை ஓன் பண்ணுங்க. சுஜாதா மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே. கவிந்தா மைக் ஓன் பண்ணுங்க. கவிந்தா யாழ்ப்பாணம் மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே. நான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்மாவே சொல்லுவோமா? சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தரே செய்தது மறவாதே. ஆமென், 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 ஆமென். God bless you, brother. நாளைய தினத்திலே உங்கள் எல்லோரையும் இதே நேரத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாக. கவி வீடியோல வந்திருக்கிறார். அவளை பார்க்கணும்னா அவளை பார்த்து பாருங்கள், அழகை பாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து அதி வந்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நாளைய தினத்தில் கவிந்தா இதே வீடியோவோட வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், Amen. Amen. God bless you all. God bless you. God bless you all. Amen, amen, amen.